இப்போ நம்ம இடிச்சிட்டு இருக்கிற மருந்துக்கு பேர் வந்து ரசகந்தி மெழுகு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெருமருந்து. இது வந்து இடிமுறை தான். இது மற்ற அரவு முறையெல்லாம் கிடையாது. இது வந்து இடிமுறை தான். அது இடித்தால்தான் இது வந்து மெழுகாகும். அதனால் இதுக்கு பேர் வந்து ரசகந்தி மெழுகு. இது வந்து மிக கடினமான நோய்களுக்கு, கேன்சர் நோய் உள்பட உடம்பில் ஏற்படக்கூடிய தோல் நோய்கள், கடினமான தோல் நோய்கள் உள்பட எல்லா நோய்களுக்கும் கொடுக்கறதுக்கான இது ஒரு அற்புதமான மருந்து. செய்கிறது கொஞ்சம் சிரமம், ஆனால் செஞ்சு வச்சிட்டோம்னா அது பாட்டில் கிடக்கும் பேசாமல். அந்த மாதிரி ஒரு மருந்து. அந்த மருந்து இன்றைக்கி வந்து பழனி ஸ்ரீ வாளாம்பிகை அறக்கட்டளை அண்ட் செம்மலர் சித்த வைத்தியசாலையில் பயிற்சி முகாம் 3 நாள் வந்து மருத்துவர்களுக்கான பயிற்சி முகாம் நடந்துகிட்ருக்கு. அந்த பயிற்சி முகாமில் இன்றைக்கி வந்து இந்த ரசகந்தி மெழுகு வந்து இடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த நண்பர் இடிக்கிறாரு, இங்கே ஒருத்தர் குச்சி பிடிச்சி உட்காந்துருக்காரு, இங்கே ஒருத்தர் வீடியோவும் புக்கும் கையுமா உட்காந்துருக்காரு, அங்கே ஒருத்தர் உட்காந்துருக்காரு, இன்னும் 2-3 பேர் அந்த பக்கம் போயிருக்காங்க. இதை வந்து இவ்வளோ சிரமப்பட்டு இடிச்சிட்டு இருக்கக்கூடிய நபர் யாருன்னு கேட்டிங்கன்னா, சுருளிமலையில் மருத்துவம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒருத்தர். அது வருமக்கலையில் கைதேர்ந்த ஒரு ஆசானாக விளங்கக்கூடிய ஒருத்தர். அவர் பேர் வந்து நாகராஜ். ரொம்ப சிரமப்பட்டு இடிச்சுக்கிட்டு இருக்காரு. அவர் மட்டும் இல்லை, அங்கே உட்காந்துருக்கிற விஸ்வநாதன், அவர் வந்து தென்காசி. இவர் வந்து வினோத்குமார், உங்கள் பெரிய சென்னை வெங்கடகிருஷ்ணன். அப்புறம் ஆந்திரா குப்பத்திலிருந்து ஆறுமுகம், திருச்சியிலிருந்து கண்ணப்பன், அவர் பேர் என்ன, இன்னொருத்தர் பேர் சுரேஷ், சென்னையிலிருந்து சுரேஷ் போன்ற ஒரு 7 பேர் கொண்ட கும்பல் தான் இப்போ இந்த மருந்தை வந்து ஆளுக்காள் கை மாற்றி இடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவர் நாகராஜ் வர ஒரு 10 நிமிஷம் கைவிடாமல் இடிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. உண்மையிலேயே அது ரொம்ப கஷ்டம். அதனால் இந்த மாதிரி ஒரு கடுமையான மருந்துகள் ஒரு கைதேர்ந்த மருந்துன்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு பெரும் மருந்துகளை செஞ்சு வைக்கும்போது அதனுடைய பலாபலன்கள் ரொம்ப கூடுதலாக இருக்குது. அதைத்தான் நம்ம இன்றைக்கி வந்து இந்த செய்முறை 3 நாள் செய்முறை பயிற்சியில் இந்த மருந்துகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். நன்றி, வணக்கம். பழனியிலிருந்து மருத்துவர் செல்வராஜனுடைய மனைவி ராதாமணி. நன்றி.